மூளைச்சாவு அடைந்த நபரின் கல்லீரல் பாதிக்கப்பட்ட 1.5 வயது குழந்தைக்கு பொருத்தி கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளதாக பேட்டி. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இன்று மருத்துவர்கள் குழு செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்பொழுது பேசிய மருத்துவர்கள் ஆனந்த் வரதன், விகாஸ் முன், பிரேம் சந்தர் அடங்கிய குழுவினர் கூறுகையில், குழந்தைகளுக்கு கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் பிலியரி அட்ரேசியா எனப்படும் பிறவி நோயால் பாதிக்கப்பட்ட 1.5 வயது குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்டது. இந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்த முதியவரிடமிருந்து தானமாக பெறப்பட்ட முழு கல்லீரல் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி கல்லீரலில் சிறிய அளவு 1.5 வயது குழந்தைக்கும் மற்றொரு பெரிய பகுதி கல்லீரல் செயலிழந்த மற்றொருவருக்கும் பொருத்தப்பட்டது. இதன் மூலம் மூளைச்சாவு அடைந்தவரின் கல்லீரல் பாதிக்கப்பட்ட 2 நபர்களுக்கு பொருத்தி 2 உயிர்களை காப்பாற்றியுள்ளதாக கூறினார். மேலும் குழந்தையின் மறுவாழ்வுக்கு உதவிய மருத்துவ குழுவினரை SNR அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி வெகுவாக பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, என் பேர் டாக்டர் ஆனந்த் வரதன், லிவர் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர். அவர் என்னோடய கொலீக் டாக்டர் விகாஷ் மூண்ட், அவர் எங்கள் டீமோட முதன்மை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். அண்ட் டாக்டர் பிரேம் சந்தர் எங்கள் டீமோட லீட் டிரான்ஸ்பிளான்ட் அனஸ்தெட்டிஸ்ட், லிவர் மாற்று ஆப்ரேஷனுக்கான மயக்க மருத்துவ மற்றும் ICU நிபுணர். நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்களா இல்லை நாங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லணும்? ஓகே, ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு லிவர் மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அப்பா அம்மா கொடுத்து பண்ணுறது தான் யூஷுவல் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது எங்களோட வியூ பாயிண்டில் ரிலேட்டிவ்லி ஈஸியான ஆப்ரேஷன் நினைக்கிறோம். பிகாஸ் குழந்தை ரொம்ப மோசமாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான பேரண்ட்ஸ் கிட்டேருந்து லிவரோட ஒரு அப்பாவோட லிவரோ அம்மாவோட லிவரோ ஒரு 1/3 லிவர் எடுத்து குழந்தைக்கு மாற்றி வச்சிட முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில குழந்தைங்களுக்கு லிவர் வியாதி இருக்கும். அவங்க அப்பா அம்மா லிவர் கொடுக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அவங்கள கால நேரம் தெரியாத மாதிரி ஒரு வெயிட் லிஸ்ட்டில் போட்டுட்டு இந்த மூளைச்சாவு அடைஞ்சவங்க லிவரை தானமாக கொடுக்குறாங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு குழந்தை வெயிட்டிங் லிஸ்ட்டில் மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் மூளைச்சாவு அடைந்த ஒரு நோயாளியை தானத்துக்கு முன் வரும்போது அதை ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த லிவரை இந்த குழந்தைக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய லிவரை எடுத்து இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ லிவரோட ஒரு 1/3 to 1/2 ஆஃப் த லிவர், குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குமோ இந்த குழந்தைக்கு 1/3 ஆஃப் த லிவர் எடுத்திருக்கோம். அந்த லிவர் மூளைச்சாவு அடைந்த ஒரு நோயாளிக்கு நிறையா பிளட் ப்ரெஷர் மாற்றங்கள், லிவரோட குவாலிட்டியில் மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் அதை பத்திரமா வச்சுருக்கிறதுக்கு எடுத்து அந்த மாதிரி மயக்கம் கொடுப்பாங்க மயக்க நிபுணர். அப்புறம் நாங்கள் அந்த லிவரை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதாவது மூளைச்சாவு அடைஞ்ச ஒரு லிவரை ஒரு நோயாளியோட ஒரு டோனரோட லிவரை ஸ்ப்ளிட் பண்ணி 3ல் ஒரு பகுதி செக்மெண்ட் 2, 3 அப்படின்னு சொல்லி லிவரில் 2 செக்மெண்ட் இருக்குது. மொத்தமாக லிவரில் 8 செக்மெண்ட் இருக்குது. அதில் 2 செக்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து இந்த குழந்தையோட பழைய லிவரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு மாற்றி வைப்போம். ஸோ டெக்னிக்கலி இது ஒரு லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட், உயிருள்ள அப்பா அம்மாவோட லிவரை எடுத்து வைக்கிற மாதிரினாலும் லாஜிஸ்டிக் சேலஞ்சஸும் மெடிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் அ பிரெயின் டெட் பர்சனோட லிவர் அதை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுனால இது இன்னும் டெக்னிக்கலி அண்ட் லாஜிஸ்டிக்லி மோர் டிஃபிகல்ட் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட். இதில் சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம்ஸ் அவுட்சைட் Tier 1 சிட்டி இன் இந்தியா, மெட்ரோஸ் தவிர ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்கம்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் டீம் தேவை. இதை பற்றிய புரிதலும் இதில் நல்ல தேர்ச்சியும் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டீம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதனால் இந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவால் லிவர் டொனேட் பண்ண முடியலைனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு லிவரை ஸ்ப்ளிட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நடந்தது. குழந்தை நல்ல முறையில் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு போய் இப்போது அதோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியாச்சு. நோய் திரும்பியும் வராது. குழந்தையால் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஒரு மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும் லைஃப் லாங். பீரியாடிக்காக ரத்த டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு காமிக்க வேண்டியிருக்கும். குழந்தைங்க டாக்டரோட கேருக்கு இப்போ அமைச்சிட்டோம். இப்போ எங்களோட பீடியாட்ரிக் டீமில் இருந்து தான் அந்த குழந்தைய பார்த்துக்குறாங்க. நார்மலான அடல்ட்ஹுட்டுக்கு சைல்டு வளர்ந்துடும், ஸ்கூலுக்கு போக முடியும், விளையாட முடியும். இந்த லிவர் நல்லா வேலை செய்யும்.